ஏய் வாடா குமாரே. பைக் வாங்கிக்கிறேன் பாய். நல்லா இருக்குடா. எப்படா வாங்கின? நீ சாயந்தரம் தான் பாய். நீ சாயந்தரமா? எவ்வளோ நெட் கேஷா என்னடா அது? 1 லட்சம் பாய். 1 லட்சம் வாங்கினேன். நெட்லியா வாங்கினா? சூப்பரா கங்க்ராஜ்டா. பாத்தியாடா நம்ம கூட இருந்த பையன் சூப்பரா புது பைக் வாங்கிட்டான் பாய். நீ வேற என்ன பாய், மாசம் ஃபுல்லா நம்ம 30 நாளா வேலை செய்யறோம். நம்மளுக்கு இந்த ஓட்ட பைக்கு, அவன் சும்மா வீட்டுல இருக்கிறான், அவனுக்கு புது பைக்கு. என்ன பாய் இதெல்லாம்? எனக்குலாம் டென்ஷன் ஆகுது பாய், வெறியாவது பாய். என்ன சவரனா பாரு பாய். அவன் அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம வந்து சர்ச்சுக்கு போறோம், நம்ம கடவுளுக்குள்ள வரோம், அதனால நம்ம அதெல்லாம் பேசவே கூடாது. அதுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்கு. இந்த ஓட்ட பைக்காக இருந்தாலும் நீ போயிட்டு வர இந்த பைக்கு கொடுத்துருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா சைக்கிள் இல்லாமல் இருக்காங்க, நடந்து போக கால் இல்லாமல் இருக்காங்க, சாப்பிட கை இல்லாமல் இருக்காங்க. அதன் மத்தியில் ஆண்டவர் வந்து நம்மளை நல்லா வச்சிருக்காரு. அதனால மற்றவங்கள பற்றி நம்ம பொறாமையும் படக்கூடாது, அவங்க போயிட்டு பேர் முதுகு பின்னாடியும் நம்ம பேசக்கூடாது. அது தப்பு.